வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனில் உள்ள ஹவுதிகளின் மிகப்பெரிய தரையடி மேம்பட்ட ஆயுத கிடங்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோம் தெரிவித்துள்ளது. சென்கோமின் துணை தளபதி இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFின் துணை தளபதியை சந்தித்த 24 மணி நேரத்திற்குள் விமான தாக்குதல்கள் நடந்ததாக சென்கோம் கூறியது. தெற்கு செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மற்றும் வர்த்தக கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு ஹவுதிகள் அந்த ஆயுத கிடங்குகளிலிருந்து ஏவுகணைகளை பயன்படுத்தினர் என்று சென்கோம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய பங்காளி நாடுகள் மற்றும் வர்த்தக கப்பல்களை அச்சுறுத்தும் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளின் வருங்கால தாக்குதல் முயற்சியை சீரழிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் உள்ளன என்று சென்கோம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்கோமின் துணை தளபதி வைஸ் அட்மிரல் பிராட் கூப்பர் மற்றும் IDFின் துணை தளபதி மேஜர் ஜெனரல் அபீர் பராமை ஹவுதிகளுக்கு எதிரான மூலோபாயம் குறித்து விவாதிக்க செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இஸ்ரேலில் சந்தித்தார். இந்த வகையான கூட்டங்கள் பொதுவாக காசா, லெபனான் அல்லது ஈரானில் கவனம் செலுத்துகின்றன. கூப்பர் மற்றும் பாராம் தெற்கில் உள்ள நெவாடிம் விமான தளத்தில் உள்ள பல இஸ்ரேலிய விமானப்படை IAFின் தளங்களை பார்வையிட்டனர் என்று IDF தெரிவித்தது. 2023 நெவாடிம் விமான தளத்தில் இஸ்ரேலிய F-35 மற்றும் அமெரிக்க F-15 விமானங்களின் கூட்டு பயிற்சிகளின் பின் ஒரு அமெரிக்க தளபதி நெவாடிம் விமான தளத்திற்கு சென்றது இதுவே முதல் தடவை. ஏமனில் உள்ள ஹவுதிகள் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள பிற தீவிரவாத அமைப்புகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது குறித்து கூப்பர் மற்றும் பாராம் விவாதித்தனர். அவர்கள் இஸ்ரேலிய விமானப்படை IAFின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஓமர் டிஷ்லர் தலைமையிலான ஒரு மூலோபாய விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் இஸ்ரேலிய விமானங்கள் ஏமனில் விரைவில் நடத்தப் போகும் தாக்குதல் பற்றி விவாதிக்க அங்கு கூடியிருக்கலாம், அல்லது அமெரிக்க விமானங்கள் இன்று நடத்திய தாக்குதல் பற்றி சென்கோம்பின் சார்பில் தகவல் தெரிவிக்க கூப்பர் அங்கு சென்றிருக்கலாம். காரணம், இஸ்ரேலிய விமானப்படை IAF ஏமனில் உள்ள ஹவுதிகளின் அமெரிக்கா தாக்கிய அதே இலக்குகளை தாக்க திட்டமிட்டால் அமெரிக்கா அடுத்த 24 மணி நேரத்துக்குள் அதே இலக்குகளை தாக்கப் போகிறது என்று இஸ்ரேலிய விமானப்படைக்கு முன்கூட்டியே தெரிவிக்க சென்கோம் விரும்பி இருக்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹவுதிகள் இஸ்ரேலை நோக்கி மற்றொரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவினார்கள். அவர்கள் பல வாரங்களாக குறிப்பிடத்தக்க இடைவெளிகள் இல்லாமல் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். அந்த தாக்குதல்களை அதிகரித்துள்ளனர். அமெரிக்கா ஏமனில் இன்று தாக்கிய ஆயுத கிடங்கில் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் அளிக்கப்பட்டன என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் ஹவுதிகள் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய போதிலும் மிகப்பெரிய சதவீதமான ஹவுதி ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான் பகுதிக்குள் செல்வதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்படுகின்றன. அதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகளை ஏவுவது போல ஹவுதிகள் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை ஏவுவதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு ஏவுகணை என்ற வீதத்திலேயே ஏவுகிறார்கள். அதை இடைமறைப்பது சுலபம். இரண்டாவது, தூரம். ஹவுதிகளின் ஏவுகணைகள் சுமார் 2000 கிலோமீட்டர் வானில் பறந்தே இஸ்ரேலை சென்றடைய முடியும். அது இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு அவற்றை தாக்குவதற்கு போதிய கால அவகாசத்தை கொடுக்கிறது. அதனால் தான் கடந்த ஜூலையில் இருந்து ஹவுதி தாக்குதல்களால் இஸ்ரேலிய உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் டெல் அவீவ் பகுதியில் உள்ள ஒரு பள்ளிக்கு ஏவுகணையின் உடைந்த பாகங்கள் வீழ்ந்ததால் சேதம் ஏற்பட்டது. வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஹவுதி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து ஹவுதி ஏவுகணையின் துண்டுகள் வீழ்ந்த சேதங்களை ஏற்படுத்தியது. ஏமனில் ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இஸ்ரேல் 4 தனித்தனி பெரிய அளவிலான விமான தாக்குதல்களை நடத்திய பின்னரும் ஹவுதி தாக்குதல்கள் தொடர்ந்தன. டிசம்பர் 25ஆம் தேதி இஸ்ரேலிய விமானப்படை IAF ஹவுதிகளின் முக்கிய கடல்சார் துறைமுகங்களையும் அவர்களின் சர்வதேச விமான நிலையத்தையும் பல முறை தாக்கியது. டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு முக்கிய ஹவுதி நிறுவலுக்கு எதிரான சென்கோமின் விமான தாக்குதலை நடத்தியது. அந்த வகையில் ஏமனில் ஹவுதி இலக்குகள் மீதான தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன. அவை எல்லாமே விமான தாக்குதல்கள் தான். இதுவரை ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 200க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களையும் ஏவியுள்ளனர். ஹவுதி தலைவர்களை குறிவைக்கப் போவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இஸ்ரேல் ஏற்கனவே ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லா இயக்கங்களின் தலைவர்களை துல்லியமான தாக்குதல்களில் தாக்கி அளித்துள்ளது. மொசாட் மற்றும் அமெரிக்க உளவுத்துறைகள் ஹவுதிகள் மீதான உளவு தகவல் சேகரிப்பில் மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏமனில் ஹவுதிகளின் ஆயுத கிடங்குகள் போன்ற இலக்குகளை அமெரிக்கா இன்று தாக்கியுள்ளது என்றால் அதற்கு ஏமனில் இருந்து கிடைக்கும் துல்லியமான உளவு தகவல்களே காரணமாக இருக்க வேண்டும். அமெரிக்க தாக்குதல் நடப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்புதான் ஏமனில் ஹவுதி இயக்கத்தின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை சேவைகள் ஏமனில் உள்ள ஒரு உளவு வலைப்பின்னலை கண்டுபிடித்ததாக அறிவித்தது.
அது பிரிட்டிஷ் மற்றும் சவுடி உளவுத்துறையில் ஏமனில் வைத்திருந்த உளவு வலையமைப்பு என்று ஹவுதி இயக்கம் அறிவித்தது. சவுடி உளவுத்துறையான ரியாசத் அல் இக்திக்பாராக் அல் அமா, சுருக்கமாக GIP, மற்றும் பிரிட்டனின் வெளியக உளவுத்துறையான MI6 ஆல் ஏமன் தலைநகர் சானாவில் உருவாக்கப்பட்ட ஒரு உளவு வலைப்பின்னலை கண்டுபிடித்ததாக அறிவித்தது. ஏமனில் உள்ள ஏவுகணை வசதிகள், இராணுவம் மற்றும் பாதுகாப்பு தளங்களை உளவு பார்ப்பது மற்றும் ஏமனில் உள்ள உயர் இராணுவம் மற்றும் அரசியல் பிரமுகர்களை உளவு பார்ப்பதில் கவனம் செலுத்திய பிரிட்டிஷ் மற்றும் சவுடி அரேபியாவினால் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட உளவு வலைப்பின்னலின் உறுப்பினர்களை ஏமனில் கைது செய்ததாக ஹவுதி அறிக்கைகளை விளக்கியது. ஏமனை சேர்ந்த அந்த உளவாளிகளுக்கு சவுடியின் தலைநகர் ரியாத்தில் உளவு திறன்களை வளர்த்துக் கொள்ள பயிற்சி கொடுக்கப்பட்டதாகவும் உளவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் நெட்வொர்க்கின் உறுப்பினர்கள் பயிற்சி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவர்களுக்கு உளவுத்துறை தகவல்களை சேகரிக்க அதிநவீன தகவல் தொடர்பு கருவிகள் மற்றும் நுட்பங்களை சவுடியின் தலைநகர் ரியாத்தில் வைத்து வழங்கினார்கள். பிரிட்டிஷ் சவுடி உளவு வலையமைப்பு தான் ஹவுதி உளவுத்துறையால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. கடந்த மாதம் ஹவுதி உளவுத்துறை அதிகாரிகள் பல உளவாளிகளை கைது செய்ததாக அறிவித்தனர். அவர்கள் இஸ்ரேலின் மொசாட் மற்றும் அமெரிக்க மத்திய உளவுத்துறை CIA ஆகியவற்றின் ஏமானிய உளவாளிகள் என்று கூறப்பட்டது. ஏமன் செய்தி ஊடகம் அல்மாசிரா வெளியிட்ட தகவலில் உளவாளிகள் ஏமன் தலைநகர் சானாவில் வசித்து ஹமீத் ஹுசைன் ஃபயத் மஜ்லி என்ற நபரால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாகவும் பல்வேறு பணிகளை ஒதுக்கியதாகவும் தெரிவித்தது. ஹமீத் ஹுசைன் ஃபயத் மஜ்லி இப்போது எங்கே என்று தெரியவில்லை. அவர் ஹவுதிகளால் தேடப்படுகிறார் என்றது ஏமன் செய்தி ஊடகம் அல்மாசிரா. இந்த உளவாளிகளின் பணிகள் ஹவுதிகளின் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான ஏவுதல் தளங்கள் மற்றும் இஸ்ரேலை குறிவைக்கும் வாகனங்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பது என்று கூறப்பட்டது. கூடுதலாக உளவாளிகள் ஹவுதிகளின் கடற்படை முகாம்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளின் இருப்பிடங்கள் மற்றும் தளங்களை கண்காணிக்கவும் அப்துல் மாலிக் அல் ஹவுதி உட்பட உயர்மட்ட ஹவுதி தலைவர்கள் மற்றும் பிற அரசியல், இராணுவம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய தகவல்களை சேகரிக்கவும் பணிக்கப்பட்டனர். ஜூன் 2024 ஏமன் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை சேவை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் இயக்கப்படும் மற்றொரு உளவு வலையமைப்பை கண்டுபிடித்ததாக அறிவித்தது. அந்த உளவு வலையமைப்பு 2015 முதல் ஏமனில் உள்ள பல்வேறு நிறுவனங்களுக்குள் ஊடுருவியது என்று ஹவுதிகள் கூறினார்கள். ஹவுதிகள் இப்படியாக உளவு வலையமைப்பை கண்டுபிடிப்பதாக அறிவித்துக் கொண்டிருக்க ஏமனுக்குள் ஹவுதி இலக்குகள் அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் துல்லியமாக தாக்கப்படுவது நிற்கவில்லை.